வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்டிங்கன்னா, சுட சுட சாதம் வடிச்சிருக்கேன். குழம்பு கொண்டக்கடலை வேக போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, தேங்காய் வதக்கிட்டு இருக்கேன். இதை சமைச்சிட்டு எப்படி இந்த குழம்பு வைக்கிறதுங்கிறத உங்களுக்கு நான் பெரிய வீடியோவில் போடுறேன். பாருங்கள், எல்லோரும் சப்போர்ட் கொடுங்க, சரியா? அப்படியே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது சமையலில் குறைய நிறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், ஓகேவா? வாங்க இப்போ பேக் கேமராவில் சமைக்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ சாதம் வச்சு தட்டி கொண்டக்கடலை வெந்துக்கிட்டு இருக்கு. குக்கரில் வச்சா ஊற வைக்கல நான், அதனால் குக்கரில் வச்சுட்டேன். நல்லா ஒரு 4 சவுண்டு விட்டோம்னா பஞ்சு மாதிரி வந்துடும். வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கழுவிட்டு வேக போட்டேன். அப்படியே அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு கழுவிட்டு வேக போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புக்கு நான் தேங்காய்லாம் நிறையா ஊற்ற மாட்டேன். அதனால் எல்லாத்தையும் வதக்கி விட்டு அரைச்சி ஊற்றுவேன். பெருஞ்சோம்பு போட்டுவேன், தாளிப்பேன். பெரிய சீரகம்னு சொல்கிறாங்கல்ல, சோம்பு, அது போட்டு தான் தாளிப்பேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஆரவும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம், ஓகேவா? அப்புறம் குழம்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், சாதம் வடித்தாச்சு, கொண்டக்கடலை வேகுது, வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இருக்கோம் புளியோடு சேர்த்து, ஓகே? இப்போ மிக்ஸி ஜாரில் வெங்காயம் தக்காளியை போட்டாச்சு. இதை ஒரு அரையல் கொடுத்துக்கிறோம். இப்போ கொண்டக்கடலை திறப்போம். நான் 1/4 கிலோ கொண்டக்கடலை தான், நல்லா வெந்துருச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த குக்கர்லேயே தாளித்து விட்ருவோம். இப்போ குக்கர்லேயே தாளிக்க போகிறோம். நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நிறையா வாங்கினதை பாட்டிலில் ஊற்றியாச்சு. சரி, இதை கொஞ்சோண்டு இப்படியே ஊற்றிக்கிறோமேனு ஊற்றிருக்கேன். காஞ்சிருச்சா? எண்ணெய் காஞ்சிருச்சு. பெருஞ்சீரகமும் கடுகும் போட்டுக்கிறேன். இப்போ கடுகும் பெருஞ்சீரகமும் பொரிஞ்சிருச்சு. இந்த கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்க அரைச்சிருக்கோம்னா அதை போட்டுக்கிறோம். நல்லா வதங்கட்டும். வா, குழம்புக்கு மிளகா மல்லி நான் இப்போ தான் காய வச்சுருக்கேன். அதெல்லாம் அரைக்கணும். அதனால நான் பொடி தான் கடையில் வாங்கிக்கிட்டேன். ஆச்சி பொடி தான் வாங்கியிருக்கேன். இந்த பாருங்க, ஆச்சி பொடி தான் வாங்கி போட்டிருக்கேன். வெயில் நல்லா அடிக்குது. சுருள காய விட்டு நாளைக்கு அரைச்சிருவோம். இப்போ கொண்டக்கடலை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொண்டக்கடலை வேக வச்சது வச்சுருக்கேன். இந்த பாருங்க, அதையும் சேர்த்துக்கிறோம். இது மாதிரி வதக்கி விட்டு நீங்கள் கொண்டக்கடலை குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது மாதிரி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் குழம்பு. இப்போ கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியும் நம்ம ஊற்றிக்கிறோம். சுடுசாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளித்தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு கூட்டி வச்சாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க, சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு. கொதிக்கட்டும். சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம். விசில்லாம் வர தேவையில்லை, அப்படியே கொதிக்கட்டும். இப்போ சுட சுட வடித்த சாதம். சுடுசாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு இருக்கும், ஓகேவா? கொண்டக்கடலை ஒரு ஹெல்த்தியானதும் கூட. சும்மாவே ஊற வச்சு வெறுமனை அவிக்காமல் அள்ளியெல்லாம் சாப்பிடுவோம் தெரியுமா, அதிலலாம் அவ்வளோ ஒரு ஹெல்த்து. பாருங்கள், சாதம் சாப்பிட்லாம். ஆவி வருதா? ஆவி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டு.
வாங்க நீங்களும் சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.